வணக்கம். இது இங்க என்ன சொல்லுது பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நாங்க உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்படின்னா, என்ன அப்படின்னா யூஎஸ் வாழ்க்கையை பற்றி பேச ஆமா. போகிறோம். யுஎஸ் லைஃப் ஸ்டைல் எப்படி லைஃப் ஸ்டைல்ன்றத விட யுஎஸ் லைஃப்ல இருக்கிற இடைக்கலைகள். மென்டல் ஸ்ட்ரெஸ். ஆமாம், மென்டலி கொஞ்சம் நம்ம இங்கே பாதிக்கப்படுவோம்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயங்களெல்லாம் பற்றி பேசணும் தான் இது மெயினாக. ஏன் பேசணும் அப்படின்னு நினச்சோன்னா, ரீசெண்டாக ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. இப்போ ஆகஸ்டில் தான் நடந்தது. 20. ஒரு தமிழ் ஃபேமிலி வந்து இங்கே இருக்கிறவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இறந்துட்டாங்க. லைக் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை சுட்டுட்டாரு, அப்புறம் அவரையும் சுட்டுக்கிட்டாரு. மர்டர் அண்ட் சூசைட் அப்படி நடந்திருக்கு. அண்ட் இது இது ஒரு இன்சிடெண்ட் மட்டும் இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு ஃபெப்லன்னு நினைக்கிறேன், ஃபெப்பில் கலிஃபோர்னியாவில் வந்து 4 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ட்வின்ஸ் குழந்தைங்க எல்லாருமே இறந்துருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட நடந்தது. ஒரு சின்ன குழந்தைய விட்டுட்டு அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் அந்த குழந்தைய வந்து அவங்க சித்தி வந்து கூட்டு போனது இப்போ தான், ரீசெண்டாக தான் கூட்டு போனாங்க. இந்த மாதிரிலாம் இங்கே நடக்குது. லைக் என்ன சொல்ல, இந்தியன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதுலேயும் தமிழ்காரவங்களும் இந்த மாதிரி சூசைட், மர்டர் அந்த மாதிரிலாம் தமிழ் கம்யூனிட்டிலையும் நடக்குது அப்படின்றது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ அது ஏன் நடந்தது, அவங்க அந்த ரீசன்லாம் நமக்கு தெரில. அது ஒரு நியூஸாக தான் இருக்குது. அதில் அவங்களோட பர்சனலி அவங்க என்ன அஃபெக்ட் ஆனாங்க, எதனால இதெல்லாம் பண்ணாங்கன்னு தெரில. பட் இன் ஜென்ரல் இங்கே ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்லாம் பற்றி பேசலான்றது தான் இந்த எபிசோட். என்ன டாபிக் எவ்வளோ பெருசாக இருக்க டாபிக் இல்லை, ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி கொடுத்தேன். லைக் ஏன் இதை பேசணுன்றதுக்காக நான் சொன்னேன். வாசிட்டேன். நடந்த கோர விபத்தில் அப்படி இல்லை, இல்லை அது ரொம்ப ஒரு ஹர்ட்டிங்காக இருக்கும்ல. எனக்கு இப்போ இருந்ததை விட அந்த ஒரு 1.5 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன், 2 to 1.5 இயர்ஸ் முன்னாடி ஒரு சின்ன குழந்தைய விட்டுட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. 1.5 வயசுன்னு நினைக்கிறேன் அந்த குழந்தை அப்போது. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன அவங்க பேர் தமிழ் செல்வின்னு நினைக்கிறேன். லைக் அப்போ எனக்கு அந்த நேம் கூட அவ்வளோ ஞாபகம் இருந்தது. இந்தியன்ஸு, அதுவும் தமிழ்காரவங்க இந்த மாதிரி இறந்துட்டாங்களா அப்படின்றது, சூசைட் பண்ணிட்டு குழந்தைய விட்டுட்டு எப்படி அவங்களுக்கு இறக்க மனசு வந்ததுன்னு ரொம்ப இதாக இருந்தது. இப்போ இறந்தவங்களுக்குமே அப்படி தான். 3 குழந்தைங்க, 8 வயசு, 6 வயசு, 4 வயசு. ஸோ எல்லாம் சின்ன பசங்க தானே. 8 வயசுனா என்ன, 3rd ஸ்டாண்டர்ட் படிப்பான அந்த பையனோ பொண்ணோ தெரில. ஸோ அவ்வளோ சின்ன வயசில் இருக்கவங்கள விட்டுட்டு எப்படி பேரண்ட்ஸ் இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்கிறாங்கன்றது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. சரி, ஓகே. இன் ஜென்ரல் இங்கே என்னெல்லாம் இருக்குன்றதை பேசலான்றது தான். அதை பற்றி அந்த யூடியூப்பில் ஆர்த்தி பிரேம் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் தான்ட்டு அவங்க பேசிட்டு. ஆமாம் ஆமாம், அவங்களும் பேசினாங்க. ஆமாம், அவங்க நல்லா கரெக்டாக பேசினாங்க. அவங்க அந்த ஆர்த்தி அவங்க பேசினதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் உண்மை. லைக் என்னென்னா, இங்கே எதை நம்ம ப்ரையாரிட்டியாக வைக்கணுன்றது நம்ம தெரியாமல் போயிடும். அது நம்மளையே அறியாமல் நம்ம அப்படி பண்ணிடுறோம். நம்ம ஊரை விட்டு, ஆமாம், ஊரை விட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்து இருக்கேல, நம்ம இங்கே வந்து நமக்கு யாரும் இல்லை அப்படின்ற ஃபீலில் நம்ம தமிழ் பீப்புளை தேட ஆரம்பிப்போம். தமிழ் பீப்புளும் ரொம்ப கம்மியெலாம் கிடையாது, நிறைய தான் இருப்பாங்க இங்கேயும். ஸோ அவங்கள தேடி நீங்கள் பிடிச்சிடலாம். அவங்கள தக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு இதில் நீங்கள் எது ப்ரையாரிட்டி, நம்ம ஃபேமிலி, நம்ம குடும்பம், நம்ம குழந்தை தான் ப்ரையாரிட்டின்றதை மறந்துட்டு வேறு எதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதை பற்றிலாம் அவங்க பேசியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப உண்மை தான். நம்ம தேவையில்லாமல் ஒரு தமிழ் கம்யூனிட்டியில் ரொம்ப பெருசாலாம் சிக்கிட்டோன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அதுலேருந்து. தமிழ் கம்யூனிட்டியில் சிக்கிட்டோம். நானும் தமிழ் கம்யூனிட்டியில் வந்து பேசுகிற பற்றி யாரெல்லாம் இல்லை இல்லை, நான் தமிழ் கம்யூனிட்டின்னு இல்லை, எனக்கு தெரில இது மற்றதில் எப்படி இருக்கும்னு தெரில. இந்த ஆப்போசிட்டில், எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்கும், ஒரு பார்லர். அது வந்து ஒரு ஏஷியன் ஒருத்தவங்க நடத்துவாங்க, ஒரு லேடி தான் இருப்பாங்க. அவங்க நேபாளா. அவங்க வந்து எனக்கு த்ரெட்டிங் பண்ணுறப்போ ஒரு தடவை சொன்னாங்க, நான் வந்து வீடு வாங்கியிருக்கிறது நேபாளிஸ் இருக்கிற கம்யூனிட்டியில் நான் வீடு வாங்கலை, கொஞ்சம் மிக்சடாக இருக்கிற கம்யூனிட்டியில் தான் நான் வாங்கினேன். நேபாளிஸ் இருக்கிற இடத்துல நான் இருந்தேன்னா அவங்க ரொம்ப ஜட்ஜ் பண்ணுறாங்க, ரொம்ப ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காங்க. அது ஒரு மாதிரி டாக்ஸிக்காக இருக்குது எனக்கு அந்த என்விரான்மெண்ட்டு. எனக்கு என் கண்ட்ரியில் இருந்தப்போ கூட இந்த அளவுக்கு யாரும் சொல்கிறது கிடையாது. பட் இங்கே இருக்கிறவங்க என்னை ரொம்ப சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்க. அப்புறம் ஒரு ஹிந்தி ஒருத்தவங்க
அவளோட பர்த்டே அப்போ போயிருந்தேன். அவங்களும் என்ன பேசியிருந்தாங்கன்னா, அவள் வந்து நான் என்ன ட்ரெஸ் போடுறேன், என்ன பண்ணுறேன் எல்லாம் பார்க்குறதே தான் வேலையை வச்சுருக்கான்றதை உனக்கு அவங்க ஹிந்தியே பேசிட்டு தெரியாது எப்படி பேசுனாங்க? எனக்கு தெரியும், எனக்கு புரியும். கே கே கப்படே நல்லா தெளிவாக பேசினாங்க. பேசிட்டு அவங்க உங்களுக்கு புரியல, இல்லை உங்களுக்கு புரியல இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு இங்கிலீஷில் வேற என்ன பேசுனேன்னு சொன்னாங்க. ஸோ லைக் எல்லாரும் கரெக்டு தப்பு யார் ரைட்டு, தமிழ்காரவங்க ரைட்டா தப்பா அப்படி இல்லை. ஆனால் என்ன சொல்ல, நம்ம சர்க்கிள் ரொம்ப பெருசாக ஆக இங்கே கொஞ்சம் பெண்களா சேர்ந்து கும்மி ப்ராப்ளம் அடிக்காதீங்கன்ற. வரும். என் ஃப்ரெண்டு அதான் சொன்னார் முன்னாடி. ஜி என் ஒய்ஃப் தான் கல்யாணம் ஆகி கூப்பிட்டு வந்தார். பெண்கள் இந்த மாதிரி கேங்லாம் சேர்த்தே விடக்கூடாது ஜி, விட்டா நம்ம உயிர் எடுப்பாங்க ஜி, வேலை எடுத்து வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அவர். இது வந்து அவர் சொன்னது, நான் சொல்ல. ஆமாம், இது ஆக்சுவலி உண்மைதான். கொஞ்சம் ஒரு என்ன சொல்ல, ஏன் அப்படி ஆயிடுறோன்றது எனக்கு தெரில. இப்போ நான் வந்து நான் ரொம்ப கரெக்டு, மற்றவங்களாம் தான் இப்படி இருக்காங்க அப்படிலாம் இல்லை. இங்கே வந்து வேலைன்னு ஒன்று இல்லை. நிறைய பேர் ஊரில் வேலை பார்த்துருப்பாங்க. ஸோ அங்கேருந்து இங்கே வந்துட்டு வேலைன்னு ஒன்று இல்லை. குழந்தைங்க தான் அவங்களும் வந்துட்டு இங்கே ஸ்கூல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, காலைல 6 மணிக்கெலாம் பஸ் ஏற்றுவாங்க, 7 மணிக்கெலாம் பஸ் ஏற்றுவாங்க. ஸோ அந்த சீக்கிரத்தில் அவங்கள பஸ் அனுப்பி விட்டுட்டு அவங்க வரையில் 3:30 4 மணிக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்து என்ன ஹோம்ஒர்க்கோ அதை பண்ண வச்சு தூங்க வைக்க, இப்படி தான் இருக்குது. ஸோ அந்த தனியாகவே இருக்கிறனாலையோ என்னவோ நமக்குன்னு வேற எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம மைண்டே யோசிக்க ஆரம்பிச்சிரும். இப்போது என்ன அவங்க அது சொல்லிட்டாங்க, இவங்க இது சொல்லிட்டாங்க, என்ன இன்சல்ட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி நம்ம நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். வீட்டில் இருக்கிற H4 மக்கள் தான் இந்த மாதிரி அதிகம் பாதிக்கப்படுறாங்கன்ற. ஆமாம், உண்மையிலேயே ரொம்ப அதிகம் பாதிக்கப்படுறது வீட்டில் இருக்கிற H4 மக்கள் தான் நான் சொல்லுவேன். ஸோ அது நம்மள அறியாமலே அந்த மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து வேறு பிரச்சனைகள்லாம் இருக்கும். இப்போ ரிலேட்டிவ்ஸ் பற்றிலாம் நம்ம யோசிப்போம். திடீர்னு யாராவது சொந்தக்காரங்க வந்துடுவாங்க, வீடு நீட்டாக இல்லைன்னு சொல்லுவாங்க, அது இதுன்னு ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஒன்றுமே கிடையாது. நீ எப்போ எந்திரிக்கிற, எப்போ தூங்குற, உன் வீடு எப்படி இருக்குது, ஸோ நீ அது பண்ணியா பண்ணலையா, இதெல்லாம் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ரிலேட்டிவ்ஸ் இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி ஃப்ரெண்ட் சர்க்கிள் பெருசாக வச்சுருந்தா அவங்க ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதே பிரச்சனை இன்னொரு வடிவத்தில் வரையில் நம்மளால் ரிலேட்டிவ்னா கூட நம்ம அதை ஏதோ ஒரு வகையில் நம்ம அக்செப்ட் பண்ணிடுவோம். ஆமாம் அவங்க சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு கோவமாக சண்டையாகவோ நம்ம அக்செப்ட் பண்ணிடுவோம். நம்மளுக்கு யாருனே தெரியாதுன்னு இல்லை, லைக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்க சொல்லையில் நம்மளால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது. நிறைய அந்த என்ன சொல்லுவாங்க, விரோதம், கிரட்ஜா அந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு அது அவங்கள பற்றி பேசுறது, அந்த மாதிரி ஒரு ஒரு பிக் பாஸ் மாதிரி குழு மாதிரி ஆயிடுவாங்க இங்கே இருக்க லேடிஸ். ஆகுவாங்க தான், நானுமே பார்த்துருக்கேன் தான். சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு வந்திருக்கேன் சொல்லு, ஆயிருக்கேன் பாருங்க. சொர்ணா சொன்னது சந்திரமுகியா மாதிரி இருக்க சொர்ணா பாருங்க. லைக் நான் பண்ணுற மிஸ்டேக்ஸுமே எனக்கு சில சமயத்தில் புரியுச்சா, நம்ம இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அப்படிலாம் இதில் நமக்கு தேவையில்லாத வேலை, நம்ம ஏன் இதில் கருத்து சொன்னோம்லாம் நான் சில சமயங்களில் யோசிச்சிருக்கேன் தான். ஸோ நமக்கு வேலை வெட்டி இல்லாதனால நம்ம இந்த தேவையில்லாத வேலையை பண்ணிடுவோம். இது இது இப்படி இருக்கிறது கூட ஒரு என்டர்டைன்மெண்ட் போர்ஷனாக போகையில் கூட பிரச்சனை கிடையாது. நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோன்னா, நம்ம ஹஸ்பண்ட் நம்ம குழந்தை இதெல்லாம் முக்கியன்றதை விட்டுட்டு இவங்க தான் வாழ்க்கைன்னு இவங்க பின்னாடி போக ஆரம்பிச்சிருவோம். ஸோ அங்கே தான் ப்ராப்ளம் வரும். நான் என்ன சொல்ல, ப்ராப்ளம் பெருசாகும். ஆமாம், அங்கே தான் ப்ராப்ளம் வந்து ரொம்ப பெருசாகும். லைக் என்ன சொல்ல, ஒரு குழந்தைங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கணும், சமைக்கணும், அதெல்லாம் விட்டுட்டு யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு அதை நினச்சிட்டு உட்காந்துருக்குது. யாரோ நம்ம பர்த்டேக்கு கூப்பிடல, இவங்க என்னைய மட்டும் விட்டுட்டாங்க, இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு உட்காந்துருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக இங்கே நடக்கும். நம்ம இது எனக்கு தான் நடக்கும், உனக்கு தான் நடக்கும், நான் ரொம்ப மெச்சூர்டு அதெல்லாம் இல்லை. ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தருக்குமே இது நடக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, இந்த இப்போ குழந்தை பிறக்கிறது இருக்குல்ல, குழந்தை இல்லை ஒரு கப்பலுக்கு அப்படின்னா அதை பற்றி பேசுகிறது வந்து இந்தியாவில் கூட இப்போல்லாம் குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ரிலேட்டிவ்ஸே வந்து இல்லை அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படி நினைக்கிற ஒரு சுச்சுவேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இங்கே வந்துட்டு ஏன் குழந்தை இல்லைன்றத கேட்குற மக்கள்லாம் கூட இருக்காங்க. குழந்தை இல்லைன்றத ஹர்ட்டிங்காக பேசுறது, அவங்களுக்கு இல்லைன்றது தெரிஞ்சே ஹர்ட்டிங்காக பேசுறது, ஒரு வார்த்தையாக சொல்லிடுவாங்கல்ல, ஜஸ்ட் லைக் தட் போகிற போக்கில் ஏதாவது சொல்லிடுறது, அந்த மாதிரிலாம் நான் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க, எனக்கு குழந்தை இல்லாதப்போ இந்த மாதிரிலாம் அவங்க ஹர்ட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. லைக் இங்கே வந்து கூட இப்படி இருக்காங்கன்றது
ரொம்ப எனக்கு அப்போ ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்டா அவங்க ஊரை விட்டு இங்கே வந்துட்டு ஏர்ன் பண்ணணும் அப்படி சொல்லி தானே வரோம் நம்ம. இங்கே உள்ள ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கணும் அப்படி தானே வரோம். இங்கே வந்து மற்றவங்களுக்கு குழந்தை இருந்தால் உனக்கு என்ன, இல்லைன்னா உனக்கு என்ன, அதை எதுக்கு இப்படி பேசுகிறீங்கன்னுலாம் எனக்கு தோணியிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இந்த மாதிரியான மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் அந்த வீட்டில் ஒர்க் பண்ணாமல் இருக்கிற ஒய்ஃப்ஸ்க்கு வரும். ஸோ இது ஒய்ஃபுக்கான பிரச்சனை கிடையாது. ஒரு ஒரு ஃபேமிலின்னு இங்கே பார்த்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குழந்த அவ்வளோதான் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 3 பேர் தான் இருக்காங்க. இதில் ஒன்று வந்து மைனர், அது குட்டியாக இருக்கும். அதுக்கு ஒரு மீதம் 2 பேர் அடல்ட்ஸ் இருக்கவங்கள ஒருத்தவங்க இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்குள்ளேயே சுழண்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக ஹஸ்பண்டையும் அஃபெக்ட் பண்ணும். ஃபேமிலிக்குள்ளேயே ரொம்ப இஷ்யூஸ் ஏற்படுத்தும். ஒரு நாளைக்கு கோவப்பட்டு சுற்றுவாரா? ஐயோ நான் அப்படி சொல்லலைண்ணா. அது நமக்கு தெரில. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அப்படி பண்ணியிருக்க கூடாது தான். அது லைக் அதுக்குள்ளே நம்ம போவேனா. பட் சொல்கிறேன். இல்லை அவரை சொல்லலை, நான் ஜென்ரலாக சொன்னேன். ஒன்னே சுட்டுவேன்னு சொல்ல வந்தேன். என்னையா? அது பேசல. சரி, ஒருத்தங்க வாட் எவர் இட் இஸ், அவங்களோட ப்ரைவேசிக்குள்ள நம்ம அவங்கள பற்றி பேசவே கூடாது. எந்த ஒரு தனி நபரை பற்றியும் எந்த விதமான பாட்காஸ்ட்லேயோ பொதுவிலையோ பேசக்கூடாது. அது அவங்க விஷயம், நமக்கு எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி நடந்துச்சுங்க, ஓவராலாக என்ன இருக்குன்னு பேசலாமே ஒழிய அது அப்படி அவர் இப்படி வந்திருக்கலாமோ அதெல்லாம் தட் இஸ் ஆல் நாட் அவர் ஏரியா. நம்ம என்ன பேசலாம், காசு இருந்தால் ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அது இல்லை, காசு இருந்தாலும் நமக்கு ஸ்ட்ரெஸ் வருது. ஏன் வருது? ஸோ நம்ம காசு இல்லாட்டி ஜாலியாக இருக்கலாம். நானும் காசு இல்லாமல் ஜாலியாக தான் இருந்தேன், காசு இருந்தாலும் ஜாலியாக தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி எல்லாரும் ஜாலியாக இருக்கிறதுக்கு வழி என்னன்னு சொல்லுவியா? வழி என்னன்னு எனக்கு தெரியல. பட் இங்கே இங்கேன்னு இல்லை, யூஎஸ்லன்னு இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வேறு கண்ட்ரீஸில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே லைஃப் லீட் பண்ணுற எல்லாருக்குமே இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நான் தான் சின்ன வயசுல நம்ம பேப்பர்லலாம் படிச்சிருப்போம்ல, எனக்கு தெரிஞ்ச அளவுக்குல கடனால் தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க, காசு இல்லாமல் வட்டி மேலே வட்டி, அதை கட்ட முடியாமல், பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாமல், சாப்பாட்டுக்கு இல்லாமல், இப்படியெல்லாம் இறக்குறவங்கள பற்றி தான் நம்ம நிறைய நியூஸ்லாம் பார்த்துட்டே இருப்போம். இப்போ இந்த கலிஃபோர்னியாவில் இறந்தவங்க வந்து அவங்க வீடு வந்து 5 மில்லியனோ 4 மில்லியன் ஒர்த்து. அந்த ஏதோ சொல்லுவாங்கள்ல இங்கே பே ஏரியா, அந்த அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் அவர் வந்து கூகுளில் ஒர்க் பண்ணியிருக்காரு, ஃபேஸ்புக்கில் ஒர்க் பண்ணியிருக்காரு, எல்லாத்துலேயுமே எல்லாமே நம்ம ஒரு ட்ரீம் கம்பெனியாக சுட்டுட்டாரு. குழந்தைங்களையும் சுட்டுட்டு, ஒய்ஃபையும் சுட்டுட்டு, அவரை சுட்டுக்கிட்டாரு. ஸோ ட்ரீம் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, கூகுள் அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் சொல்லுவாங்க, அதுல எல்லாம் அவர் ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு அத்தனை வருஷமா. ரொம்ப வசதியானவங்களாக தான் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வசதின்றதை தாண்டி மில்லினியர்ஸாக இருந்திருக்காங்க. அவங்களோட ஃபினான்ஷியலி அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும் ப்ராபப்ளி, எனக்கு தெரில, வாய்ப்பு இல்லை. ஸோ இவ்வளோ காசு வச்சுருக்கவங்க தற்கொலை பண்ணிகிட்டே இறந்து போகிறாங்க. ஸோ மணி சம்பாதிச்சா பிரச்சனையெல்லாம் போயிடும்ன்றது கிடையாது. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது அந்த நியூஸே. எப்படி எழுதியிருந்தான்னா, கலிஃபோர்னியாவில் வந்து இந்த மாதிரி இந்தியன் அமெரிக்கன்ஸ் இருக்காங்கல்ல, அவர் வந்து ஒரு இந்தியன் அமெரிக்கன் நினைக்கிறேன். ஆமாம், இங்கே சிட்டிசன்ஷிப்லாம் வாங்கிட்டார் போல இருக்குது. ஸோ கலிஃபோர்னியாவில் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நார்மலாக இருக்கிற அந்த ஊரில் இருக்க அமெரிக்கன்ஸை விட 6 மடங்கு அதிகம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் போட்டிருந்தாங்க. லைக் அவங்களோட ஆவரேஜ் இன்கம் வந்து ரொம்ப அதிகம் நார்மலாக அங்கே இருக்கிற அமெரிக்கன்ஸை கம்பேர் பண்ணல. ஸோ அந்த இடத்துல அந்த ரெண்ட்டு எல்லாமே இந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வருமானம் அதிகமாகிடுச்சுன்னா ரெண்டெல்லாம் அந்த இடத்துல ரொம்ப கூடியிருந்தோன்னே அங்கே அது என்ன சொல்லுவாங்க, அங்கே ஐயோ பேர் மறந்துச்சு, அங்கே வாழ்கிறதுக்கான ஒரு அமௌண்ட் தேவைப்படும்ல, அந்த இதுவே ரொம்ப கூடிரும். ஸோ அதுக்கே அங்கே ஸ்ட்ரகிள் பண்ணுற அமெரிக்கன்ஸ்லாம் இருக்காங்க. பட் இந்த மாதிரி அதிகம் சம்பாதிக்கிற மக்கள் இந்த மாதிரி இறக்குறாங்கன்ற மாதிரி எழுதியிருந்தாங்க. ஸோ மணி இருந்துட்டா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்ற ஒன்றே கிடையாது. இங்கே மணி இருக்குதான், மணி இல்லாமல்லாம் இல்லை. இங்கே இந்தியன்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட கண்டிப்பாக காசு இருக்குதான். பட் மென்டல் ஹெல்த் அதை விட ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆமாம், இது வந்து கேட்டிருக்க எல்லாத்துக்குமே பொருந்தும் தானே. இப்போ நம்ம 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருப்போம். யூஎஸ் கணக்குப்படி பார்த்தா $1,00,000 சம்பாதிச்சுட்டு இருக்கோம் வருஷத்துக்குன்னா, நம்ம யூ கேன் ஃபீல் ஓகே, ஜாலியாக இருக்கும், இருக்கிற ஜாலியாக இருந்துட்டு நெக்ஸ்ட் ட்ரை பண்ணலாம். இல்லை ஐயோ அவன் பாருங்க 1,50,000 250K அவனுக்கு இருக்குது, நான் போகணுன்னு அது ஒரு வருத்தப்பட்டுட்டும் நீ போகலாம். ஸோ அப் டு யூ. கார் வாங்கினா வாங்கலாம், BMW, ஆடி காரு, வீடுன்னு வாங்கி வச்சுக்கலாம்.
பட் ஆக்சுவல் பேங்க் பேலன்ஸு இப்போ பயந்துகிட்டே இருக்க ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்போவும் பயப்பட தேவையில்லை என்ன கேட்டால். வீடு இருக்குன்னா என்ன, வீடு போயிட்டு போகுது, உனக்கு என்ன, நீ அடுத்து போய் சம்பாதி வந்துரு. ஸோ அதுதான் இப்போ நிறைய பேர் வீடு வாங்கிட்டாங்கன்னா பிரச்சனை வருது. இப்போ விசாவை நமக்கே விசா முடிய போகுது, இன்னும் கொஞ்சம் நாளில் முடிஞ்சிடும். எக்ஸ்டெண்ட் ஆகுதா என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இப்போ நம்ம வீடு வாங்கியிருந்தோம்னு வச்சுக்கோ, ஸோ அது என்ன ஆகுமோ, வீடு கரெக்டாக போனால் லாஸ் ஆயிருமோ அப்படின்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் இல்லாமல் வீடு வாங்கலை. ஸோ அந்த மாதிரி இருந்துடணும். இப்போ லைக் இங்கே தான் ஒரு 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 புரிதல் இல்லாமல் போயிடுது நிறைய. நம்ம வந்து லைக் அதை இதெல்லாம் யோசிக்கிற ஒரு ஸ்டேட்லேயே நம்ம இருக்க மாட்டோம். அதுக்குள்ளே ஏதேதோ நடந்துரும். யோசிக்கிறதுல போய் சிக்கிறோம். அதுக்குள்ள வீடு அவங்க வாங்கிட்டாங்க, ஏன்னா அவங்க வாங்கிட்டாங்க, நீங்க வாங்கலையா. வீடுன்னு இல்லை, ஒரு ட்ரிப்பு கூட அவங்க ட்ரிப்பு போகிறாங்க, நம்ம போகணும், எதுவுமே நமக்கு என்னவோ அதை தான் நம்ம பண்ணணும். நான் ஃப்ரெண்ட்ஸுமே அப்படி தான் சொல்லுவேன். உங்களுக்கு இங்கே முன்ன எப்படி இருந்ததுன்னெலாம் எனக்கு தெரில. இப்போ கரண்ட்டாக வந்து நீங்கள் வந்து இந்த டெக்ஸஸில் டாலஸ் ஏரியாலாம் வந்தீங்கன்னா இந்தியன்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க, தமிழ் அதிகமாக இருப்பாங்க, தெலுங்கு அதிகமாக இருப்பாங்க. ஸோ அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அமெரிக்கன்ஸை விட டாமினேட்டிங்காக சில இடத்துலலாம் அவங்க தான் இருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட் சர்க்கிள்ன்றது கண்டிப்பாக தேவை தான். யாருமே இல்லாமல் தனியாக உட்காந்துக்கோங்க அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அதே மாதிரி எல்லோரும் கெட்டவங்க, நீங்கள் மட்டும் தான் நல்லவங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பட் நமக்கு எது செட் ஆகுது, நமக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு எது சரியாக வருதுன்றதை பார்த்து அந்த சர்க்கிள்குள்ளே நம்ம நிறுத்திக்கிறது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பெக்டேஷனுக்காக நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இது நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம ரியலைஸே பண்ண மாட்டோம். அவங்க என்ன நினச்சிருவாங்களோ, இவங்க என்ன நினச்சிருவாங்களோன்னு நம்ம யோசிச்சு ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறதுலேருந்து, ஒருவேளை வரலைன்னா அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ, அவங்க கூப்பிட்ருக்காங்க போகலைன்னா அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ, இப்படி சின்னதாக நம்ம எடுக்கிற முடிவுகளில் ஆரம்பித்து நம்மளுடைய லைக் நம்ம ஃபேமிலிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸையே ஒரு கட்டத்தில் விட்டுட்டு இதே வேலையாக சுற்றிட்டுருப்போம். அதுதான் ஒரு லிமிட்டில் நம்ம இருந்துக்கணும். நமக்கு நம்ம ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அண்டு இவங்க யாருமே, நான் சொல்கிறேன், இப்போ எனக்கு இங்கே நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க தான், பட் ஈவன் தான் நான் சொல்கிறேன், இவங்க யாருமே என் கூட லைஃப் லாங் வருவாங்கன்னு நம்பிட்டு நான் இருக்கக்கூடாது தான். அதுதான் ஃபேக்ட். நீங்கள் இவங்க நம்ம கூட லைஃப் லாங் இருப்பாங்க, அவங்க அந்த மாதிரி கிடையாது. இங்கே ஒவ்வொருத்தரோட விசா ஸ்டேட்டஸும் ஒரு மாதிரி இருக்கும், அண்டு ஒர்க்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் வேற ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஃப்ரெண்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் அழுதுகிட்டு இருந்தா, ஐயோ என் ஃப்ரெண்ட் எல்லாம் போகிறாங்க, இல்லை போகிறாங்கன்றப்ப எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. பட் அதை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஃபீலிங் ஒன்றும் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஒருத்தவங்க அவ்வளோ நாள் பழகிருக்கோம், திடீர்னு போகிறாங்கன்றது கஷ்டமாக இருக்கும். அதுக்காக இப்போ நான் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் தான் இங்கே ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு இங்கே ஆஃபீஸில் இந்த வேலை இல்லைன்னு ஆயிடுச்சு, இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க, நீ இங்கே தான் இருக்கணும், இங்கே தான் வேலை பார்க்கணுன்னு சொன்னேன்னா அதுதான் பிரச்சனை. அதுதான் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இங்கே. ஸோ நீங்களே இந்தியா போகணுன்ற முடிவு எடுக்கிறீங்க, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே தான் இருக்காங்க, லைக் இங்கே தான் இருக்கேன்ற முடிவை நான் எடுக்கிறதுக்கு வேறு ரீசன்ஸ் இருக்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் இங்கே இருப்பேன், அந்த மாதிரி அளவுக்குலாம் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கிடையாது தான், யாருக்குமே கிடையாது தான். ஸோ அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தான் இந்த விஷயத்தில் எனக்கு பெருசாக பேச டாப்பிக்கே இல்லை. பிகாஸ் எனக்கு வந்து இங்கே ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. சொன்னாவா ஃப்ரெண்ட்ஸு, சொன்னாக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. அப்போ அவங்கெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை? லைக் உன் லிங்க்கில் தானே வருது. நான் யார்ட்டும் மெசேஜும் அனுப்ப பேச மாட்டேன். நான் பாட்டு இருக்கிறதாலாம் இருக்கேன். ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸு 1-2 பேர் இருக்காங்க, அவ்வளோதான். உங்களுக்கு ஜென்ரலாகவே உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்டு, அவங்க காலேஜ் ஃப்ரெண்டு, ஆனால் அவங்க ஒருத்தவங்க தான் ஃப்ரெண்டுன்னு. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து ஸ்கூல் ஃப்ரெண்டோட அண்ணனா, அவங்க 2 பேர் தான் எனக்கு. அவங்க 2 பேர்கிட்ட தான் அப்பப்போ பேசுகிறாங்க. மற்றபடி அவனும் அவ்வளோ ஒரு எனக்கும் அப்படிதான், எனக்கும் பெருசாக நானும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் பேசுவேன். ஸோ லைக் இங்கே வந்து நம்மள அறியாமல் நடுவில் சிக்கி போயிட்டு அப்புறம் வெளில வந்துட்டா அந்த சூறாவளிக்குள்ளெல்லாம் போயிட்டு. ஆமாம், இனிஷியலாக இப்போ இல்லை, ஒரு 2 years முன்னாடி வந்து போனதுனால எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பேசுகிறா சொன்னேன். ஆமாம், நான் அது மாதிரி எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும், என்னடா அப்படி இருக்காங்க, நம்மள ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வேறு. நான் சொல்கிறேன், லைக் எனக்கு தெரில அவங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா பாட்காஸ்ட்லான்னு. பட் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு யூடியூப் சேனல் ஒரு பையன் ஆரம்பிச்சான் தெரியுமா, ஆரம்பிச்சுட்டு 100 சப்ஸ்கிரைபர் வரான்னு சொல்ல வந்துட்டு பார்த்துக்கடா டே அந்த மாதிரி லைக் அது இல்லை. எனக்கு வந்து யாராவது ஏதாவது சொல்லுவாங்கல்ல நம்மளை,
அப்படி என்னை ஒருத்தவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவங்க அவங்க குழந்தைக்கு டாய்ஸே வாங்கி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு அது பெருசாக தெரியல. ஆக்சுவலாக உண்மையிலேயே எனக்கு பெருசாக தெரியல தான். நான் வந்து அவங்க சொன்னதுக்கு இப்படி சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சோடனே நான் சிரிச்சுட்டு விட்டுட்டேன். ஆனால் அது எங்கேயோ என் மண்டைக்குள்ளே ஏறிடுச்சா என்னன்னு எனக்கு தெரில. அவங்க சொன்னதுலேருந்து இப்போ ஒரு 2 வருஷம் இருக்குமா, இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தா அவ்வளோ டாய்ஸ் இருக்கும். எனக்கு பார்க்கல திடீர்னு தோணும், ஒருவேளை அவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு தான் நம்ம வாங்கி குவிச்சிட்டோமோ நம்மளையும் அறியாமல். இந்த டாய்ஸ் வைக்க இடம் இல்லாமல் இருக்குது, அவங்க வீட்டிலே போய் கொட்டிடணும் அப்படிலாம் திடீர்னு தோணும். லைக் அவங்க ஜஸ்ட் லைக் தட் அவங்க சொல்லியிருக்கலாம். நானும் அதை அந்த நேரத்தில் ஜஸ்ட் லைக் தட் எடுத்திருக்கேன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ 2 வருஷம் கழித்து பார்க்கல தான் இவ்வளோ இருக்கையில் ஒருவேளை அதுவும் ஒரு காரணமோ, நம்ம அதை மைண்டில் வச்சுட்டு வாங்கி கொடுக்கணும்னு தேட ஆரம்பிச்சிட்டோமோ அப்படிலாம் பியர் ப்ரெஷர். கரெக்ட், இந்த வார்த்தையை தான் நான் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன். இதுக்கு தான் இவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இங்கே பியர் ப்ரெஷர் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். நீங்கள் வந்து குழந்தைன்னு ஒன்று பிறக்கும், அடுத்து அதுக்கு ஒரு ஏஜ் வரும். இல்லை மாடுன்னு ஒன்று பிறக்கும், குரங்குன்னு ஒன்று பிறக்கும். ஐயோ அப்படி இல்லைங்க, அதுக்கு ஒரு ஏஜ் வரும்ல. லைக் நான் கொஞ்சம் பெரிய கிட்ஸ் இருக்க பேரண்ட்ஸ் நான் பார்க்கல என்ன இருக்குன்னா, அந்த கிளாஸ் போடு, இந்த கிளாஸ் போடு, அதை போடு. லைக் உங்கள் குழந்தைக்கு ஒன்று பிடிக்குது, உங்களுக்கு ஒன்று பிடிக்குதுன்னு நீங்கள் போகிறது வேற. அவங்கெல்லாம் போட்டாங்கன்றதுக்காக நம்ம குழந்தைய போட்டு அந்த மாதிரி கிளாஸ் போடுறது வேற. ஸோ அந்த மாதிரியும் இருக்கும். குழந்தைங்களுக்குள்ளேயும் நம்ம அந்த காம்படிஷனை விதைக்க ஆரம்பிச்சிருவோம். நீ அது போகணும், இது போகணும், அதில் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும், இதில் பண்ணணும், அந்த மாதிரியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். லைக் பியர் ப்ரெஷர் வந்து இங்கே ஜாஸ்தி தான். ஒருத்தவங்க ஒன்று பண்ணுறாங்கன்னா நம்மளும் அதை பண்ணுவோம். இப்போ நான் இவ்வளோ பேசுகிறேன்ல, நான் கண்டிப்பாக பியர் ப்ரெஷரால் இப்போ கூட ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பேன். அது ரியலைஸ் பண்ணுறதுக்கே அதில் ஏதாவது ஒரு அடி வாங்கினா தான் நம்ம இதனால தானே இதை பண்ணிட்டோம், நம்ம பண்ணியிருக்கக்கூடாதுன்றதே புரியும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ரியலைசேஷன் கொஞ்சம் லேட்டாக வரையிலையாவது நம்ம புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தான் இங்கே பெரும் பிரச்சனை. இப்போ பியர் ப்ரெஷர்லாம் பக்கத்தில் உள்ளவங்கள வச்செல்லாம் நடக்க தேவையில்ல. அதான் யூடியூப் பார்த்து ஒரு பியர் ப்ரெஷரு. அவன் எத்தனை சேனல் வச்சுருக்கான், அவன் அதை போய் திங்கிறானா நம்ம திம்போம், அவன் பண்ணுறானே நம்ம பண்ணுவோம், அவன் அப்படி தானே போயிட்டுருக்கு கிரியேட்டர்ஸ். இது இப்போ வீட்டுக்குள்ளே உள்ள ஒன்றொரு சர்க்கிளே கூடிருச்சு, நம்மளோட சர்க்கிளே. ஸோ அதை தான் நம்ம பியர் ப்ரெஷர் எடுத்துக்கிறோம். இப்போ நம்மள மாதிரி ஒருத்தர் இருந்தாலும் டக்குன்னு என்னென்னா ஓகே என்னன்னு பார்ப்போம் நம்ம. அதுதான் லைக் எனக்கு அதை விட எனக்கு கூட இருக்கிறவங்க வச்சு கூட இருக்கிறவங்க அதிகம் தான் டெஃபினெட்லி. பட் யூடியூப் ஆல்சோ பிளேஸ் எ ரோல். அது ஒரு ஈவன் நல்ல விஷயமாவே இருக்கட்டுமே, ஒருத்தவங்க ஒரு விஷயம் பெட்டராக பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு நானும் அதை பெட்டராக பண்ணணும்னு நினச்சி அதை பண்ணுறது வேற. அதையே நம்ம ப்ரெஷர் பண்ணிக்கிறது வேற. நானும் இவங்கள மாதிரி இருக்கணும். எனக்கு வந்து சில பேரண்ட்லாம் பார்க்கல, சே நல்லா குழந்தைய வளர்க்குறாங்கன்னு தோணும். அவங்க மாதிரி நான் இருக்கேன்னு அவங்ககிட்டருந்து ஒரு விஷயங்கள் எடுத்துக்கலாம், எனக்கு ஒத்து வர விஷயங்கள் நான் எடுத்துக்கலாம். அதை விட்டுட்டு அவங்கள மாதிரியே நான் இருக்கேன்னு பண்ண ஆரம்பித்தேன்னா அதான். ஸோ நல்ல விஷயங்களை அடாப்ட் பண்ணிக்கிறதுல கூட நம்ம ஒரு தெளிவோடு தான் சிந்தித்து செயல்பட வேண்டியதாக இருக்கும் இங்கே. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் இந்த வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் இருக்கும் இங்கே. எனக்கு அதில் தான் எனக்கு பிரச்சனையே வந்துச்சு. இங்கே இருக்கவங்க எல்லாரும் அனுப்பி விட்டாங்க. ஆமாம், நான் தான் போயிட்டேன். நான் தான் போனேன். இங்கே பார்த்தியா நான் போனேன், என்ன யாரும் அனுப்ப முடியுமா? இன்னும் அது நம்ம போனோமோ போலையோ சரி, நான் பெரிய ஆள்லாம் இல்லை. லைக் அந்த மாதிரி தான் வரும். அவங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுட்டு அதில் 100 சட்ட விதிமுறைகள்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க வாட்ஸ்அப் அட்மின்ட்ட பேசிட்டு இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுட்டு பேசுனீங்களா? அது ஆக்சுவலாக அவங்க என்னன்னா, அது ஏதோ ஒரு அவங்களோட சொந்த வீடு மாதிரியும் நம்மலாம் வாடகைக்கு இருக்கவங்க மாதிரியும் அந்த மாதிரி ரூல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹவுஸ் ஓனர் மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அப்புறம் இன்னொன்று வந்து இந்த வீடு சொன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் அட்மின் ஆயிட்டாங்க. நான் எந்த குரூப்புக்கு அட்மின் ஆயிட்டேன்? தமிழ் டாலஸ் புக் கிளப். ஆமாம், அது சும்மா இருக்கு ஒரு ஓரமா. அப்படி இல்லை, லைக் அந்த விஷயம் கூட என்னை அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு நான் சொல்கிறேன். ஒரு சாதாரண வாட்ஸ்அப் குரூப்பில் எனக்கு தெரியாத யாரோ ஒருத்தவங்க என்னத்தையோ சொன்னது வந்து எனக்கு அது கூட என்ன அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அது நடந்து ஒரு 3 வருஷம் ஆச்சு. இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கா? இன்னும் சொல்கிறேன்ல, கரெக்டு. இன்னும் போய் சொல்லிட்டே இருக்கிற வாட்ஸ்அப் இருக்கிற ஒரு வாட்ஸ்அப்பே மூடிட்டாங்கடா தம்பி. ஒரு காலத்தில் வாட்ஸ்அப் ஒன்று இருந்துச்சு, அதில் ஒரு ஆன்டி என்னைய பேசிட்டு அது என்ன எக்ஸிட் பண்ணல, நானே எக்ஸிட் பண்ணிட்டேன்னு சொல்லுவோம் போல இருக்கேன். கரெக்டு.
அதான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட மைண்டை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் இங்கே. ஸோ நம்ம தான் வந்து இதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு சொல்யூஷனாக நான் என்ன சொல்லுவேன்னா, நான் அதை ஃபாலோலாம் பண்ணுறது இல்லை, பண்ண ட்ரை பண்ணுறது தான். நமக்குன்னு ஒன்று வச்சுக்கணும். ஆமாம், நமக்குன்னு ஏதோ ஒன்று இருக்கணும். நமக்கு பிடிச்ச எதையோ ஒன்று பண்ணணும். நமக்கு பிடிச்ச கிளாஸ் போகணும், இல்லை ஹெல்த்தில் எதுவும் நம்ம அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கோம்னா, ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கோம்னா அதில் என்ன பண்ணணும். குழந்தைங்க பின்னாடியே போறதை தாண்டி லைக் அதுவும் முக்கியம், அதான் முக்கியம். அதுவும் பண்ணலாம். குழந்தைகளே ஒழுங்கா கேர் பண்றதே அதுவே பெரிய ஒரு காலகட்டத்தில் இருந்த அம்மாக்கள் மாதிரி மாற ட்ரை பண்ணலாம். ஏதோ ஒன்று நம்ம பண்ணலாம். லைக் நமக்குன்னு இதான் நம்மளோட ப்ரையாரிட்டின்னு நமக்கு பிடிச்ச ஒன்றை தேர்ந்தெடுத்துட்டு அது பின்னாடியே நம்ம இருந்துக்கணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நமக்குன்னு எதுவுமே இங்கே இல்லைன்னா தான் நம்ம இந்த மாதிரி தேவையில்லாத இதுக்குள்ளெல்லாம் போய் ரொம்ப ஈஸியாக சிக்கிடுவோம். கரெக்ட். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் சொன்னதுக்கு நன்றி. எக்ஸ்பீரியன்ஸ் நிறுத்துன்னு சொல்கிறீங்களா? நிறுத்துன்னு சொல்கிறீங்களா? இல்லை அப்படி சொல்கிறேன். சரி சொல்கிறேன்ல. அப்புறம் இன்னொரு காமெடி பண்ணிட்டு இருந்தியே, அந்த கண்டென்ட்ன்ற பேரில் அவங்க விளம்பரத்தை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு சாரியாக காட்டிகிட்டு இருப்பாங்க. ஆமாம், அதை சொல்லவே இல்லை பார்த்தீங்களா? சொல்லவே இல்லை, வரவே இல்லை. ஒரு ஸ்டேஜ் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இதெல்லாம் ஒரு பார்ட், ஒரு ஸ்டேஜ், ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு நான் இந்த மாதிரி லூஸா இருப்பேன். ஸோ அப்படி நான் லூஸா இருந்த காலகட்டங்கள் பாகங்கள் அப்போ வந்து என்னன்னா, அது வந்து என்னன்னா குழந்தை பர்த்டே வந்ததுன்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு ஒரு இந்தியன் அட்டையர் வேணும், எனக்கும் வேணும் குழந்தைக்கும் வேணும்னு சொல்லி யார் இங்கே என்ன சேல் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்றதை நான் கொஞ்சம் அதை தேட ஆரம்பித்தேன். ஸோ அதில் வந்துட்டு நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்கும், அப்புறம் அவங்க ஃபேஸ்புக் லைவ் போவாங்க, அந்த லைவில் வந்து அப்புறம் டீல்ஸுக்குன்னு நிறைய குரூப்ஸ் இருக்கும் இங்கே, வாட்ஸ்அப் குரூப்ஸு. அந்த டீல் வெறும் அமேசானில் இது வந்து $5 விற்றான், அது $3 விற்றான்னு இப்படியே அந்த டீல்னு டெலகிராமா இல்லை ஏதோ ஒன்று அந்த மாதிரிலாம் நிறைய குரூப்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே எனக்கு இதை தேட போகையில் கிடச்சிருச்சு. கிடச்ச உடனே நான் சும்மா தானே இருந்தேன். ஸோ எனக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, இது ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயே போய் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். அவங்க என்னடான்னா ஒரு மணி நேரம் லைவ் போட்டு ஒரு 30-40 சுடிதாரை காமிச்சிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்களா, இது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்களான்னு அவங்க ஃபேஸ்புக் லைவ்ல அதை போய் பார்த்துட்டு இருப்பேன். ஸோ ஒரு ஸ்டேஜ் லைவ் வரேன்னா சரணா ஃபோன் எடுத்துட்டு வந்துடுவா, சார்ஜ் போட்டு. யூஸ்வலாக சார்ஜே போடுறது கிடையாது அந்த ஃபோனுக்கு. ஆமாம், சும்மா கிடக்கும். கார்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பா, இருக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேங்க, சும்மா எனக்கு பார்க்க வாங்கவா செய்கிறேன், இப்படி தான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோ லூசு தரோன்றது ரொம்ப லேட்டராக தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. நான் வாங்கணும்னு நினச்சது ஒரே ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு. அதில் ஒரு இதுக்குள்ளே அறிமுகமாயிட்டு நமக்கு என்ன தாட் வந்துடும்னா, இங்கே நிறைய பேர் சேல் பண்ணுவாங்க. ஸோ பெஸ்ட்டு டீலில் நான் வாங்கணும்னு நினச்சி நம்ம டயத்தை அதுக்கு கொட்டி கொட்டி கொடுப்போம். அதுக்கு நம்ம வந்து காசு கூட கொடுத்து கூட ஏதாவது ஒரு கடையில் போய் வாங்கிடலாம். இப்போ அந்த மாதிரி தான் வந்துட்டேன். எனக்கு இப்போ ஒரே ஒரு கான்டாக்ட் தான் தெரியும், அவங்கக்கிட்ட நேராகவே போய் வாங்கிக்கலாம். ஆன்லைன்லாம் அவங்க எதுவுமே நடத்தலை. அவங்க வீட்டில் ஒரு சின்ன ஸ்டோர் மாதிரி வச்சுருப்பாங்க, அங்கே போய் உனக்கு பிடிச்சா வாங்கிக்கலாம், பிடிக்கலன்னா பிடிக்கல. அவங்க ரேட்டு இதுதான். வருஷத்துக்கு ஒரு தடவை கல்யாண நாளுக்கு போய் அவங்ககிட்ட வாங்குவேன் ட்ரெஸ்ஸு. ஸோ இதுதான். இதை தாண்டி எனக்கு வேறு எக்ஸ்ப்ளோர் பண்ணி இவங்கள விட அவங்க சீப்பு, நீங்கள் இதை போய் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கலீங்களா, இதெல்லாம் இந்த பேச்செல்லாம் வரும். லைக் இதை நான் தப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். 4 பேர் சேரையில் அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லலை, இந்த மாதிரி தான் வரும். பட் இங்கே மணியை விட எது முக்கியம் அப்படின்னா, உங்கள் டயத்தை கொண்டு போய் நீங்கள் எதுக்கு போடுறீங்க? டைம் வேஸ்ட்டுங்கிறத விட நீங்கள் உங்கள் மைண்டை கொண்டு போய் அதில் போடுறோம்ல நம்ம, அதுதான் ரொம்ப வேஸ்ட்டு. லைக் டைம் வேஸ்ட்டுன்றது கூட பரவாயில்ல, நீங்கள் உட்காந்து ஒரு படத்தை பார்க்கலாம், அதில் அந்த 3 மணி நேரத்தை செலவழிச்சா கூட பரவாயில்ல. 1 மணி நேரத்தை ஒரு விளம்பரம் பார்க்குறதுக்கு கொடுப்போமா நம்ம, அந்த மாதிரியெல்லாம் கொடுக்க போயிடுவோம். ஸோ இதெல்லாம் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஒரு ஃபேஸ், அது ஒரு காலம். இந்த இவர் பார்த்தேன், ஒருத்தர் வீடியோ பார்த்தேன், ஆசான்ஜின்னு ஒருத்தர் இருப்பார் தெரியுமா, திட்டுவார் எல்லாரையும். அவர் சொன்னார், நீ வந்துட்டு ஒரு படமே 3 மணி நேரம் தான், நீ அதுக்கு ப்ரீ ரிவ்யூ வந்து ஒரு 3 மணி நேரம் பார்ப்பேன், அந்த படத்தை பத்தி யார் என்ன பேசுறான்றத பார்ப்போம், அதே ஒரு 4 மணி நேரம் பார்த்ததுக்கு நீ அந்த படத்தையே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு. அந்த மாதிரி தான் இருக்கு. நான் இந்த வேலை பண்ணுவேன் தான். ஆனா ரிவ்யூஸா பாக்குறது கிடையாது. இப்போ ஒரு படம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த படத்தை பத்தி பார்த்துட்டே இருப்பேன். அது இருக்கும். அந்த டைரக்டர் என்ன பேசுறாங்க, ஒவ்வொருத்தரும் வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க. இப்போ ஒரு படம்னா டைரக்டர் இன்டர்வியூ, படம் அவர் இன்டர்வியூ, அப்புறம் படம் ப்ரீ ரிலீஸ் ட்ரெய்லர் ரிவ்யூ பை பிரசாந்த், என்னோட கமெண்ட்ஸ்ன்னு போடுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் அப்படிதான் இருக்கு. ஸோ நம்ம இதில் டைமை கொடுக்குறோன்றதை விட
நம்ம மென்டலி அதனால பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறோம். நமக்கு அது மூலயமா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு வெறுப்பு. ஸ்ட்ரெஸ்ஸுன்றது கூட நான் 2வது தான் சொல்லுவேன். ஒரு இரிட்டேட்டிங் மோடு வரும் பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் என்னாடி வீட்டில் இருக்கிற எல்லார் மேலேயும் கடுப்பு வரும். அது பார்த்தா மட்டும் தான் நமக்கு நிம்மதியாக இருக்க மாதிரியே இருக்கும். அதை விட்டுட்டு ஹஸ்பண்டோ இல்லை குழந்தையோ ஏதோ கேட்கல அவங்க மேலே எரிஞ்சு விழுக ஆரம்பிச்சிடும். என்ன வேலைக்கு சாப்பாடு பொங்கி போடுறதே வேலையா அப்படின்னு தான் தோணிட்டு இருக்கும் போல. கரெக்டு. அந்த மாதிரி ஆயிரும். லைக் அந்த பாருங்க எப்படி இரிட்டேஷன் வர வந்து இருக்க ஆரம்பிச்சிடும். பாத்தீங்களா? நான் தெளிவாக சொல்கிறேன்ல. இப்ப சொல்ற அப்ப தெளிவா இருந்தியா? இல்லை அப்புறம் இல்லைன்ற இல்லாமல் தெளிவா போய் தானே சொல்ல சொல்றேன்ல. முடியுது. நாங்க வந்து அப்ப அடி வாங்கினது நானு, தப்பு எனக்கு. அடி வாங்கினது நானும் தான். ம். ஸோ இதெல்லாம் தான் இங்கே இந்த மாதிரியான அதனாலதான் கணவர்களே இஷ்யூஸ்லாம் வந்தீங்கன்னா இருக்கும். சமையல்லாம் படிச்சுட்டு வந்துருங்க. ஏன்னா ஆமாம், பாதி படிச்சுக்கோங்க. நாளுக்கு போயிருச்சுன்னு வச்சுக்க, அவங்களுக்கு ஒரு ஃபேஸஸாக இருக்கும். இப்போ எந்த ஃபேஸில் இருக்காங்க நமக்கு தெரிய, பூசா எந்த கூப்பிட்டு வருவாங்க. அதை பற்றி அடுத்த பாட்காஸ்ட்டில் ஒரு வருஷம் கழிச்சு பேசுகிறேன். ஸோ நம்ம இல்லை சமையல் நமக்கு ஆக்சுவலி எனக்கு இதெல்லாம் நான் இப்படி இருந்தேன்றத சொல்ல மாட்டோம்ல, வராது எனக்கு. இவங்ககிட்டயே நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் இப்படி லூஸாக தான் இருந்தேன்றதை ஒத்துக்க மாட்டேன். அதுவே நான் இப்போ தான் ஒத்துக்கலாம் ஆரம்பிச்சிருக்கேன். லைக் இதெல்லாம் ஓப்பனாக பேசுகிறேன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆர்த்தி பிரேம் வீடியோ பார்க்கல அந்த பொண்ணு சொல்லுச்சு. ஆர்த்தி அவங்க சொன்னாங்க, நான் வந்து இந்த மாதிரி யாரோ பர்த்டேக்கெல்லாம் இன்வைட் பண்ணல, இக்னோர் பண்ணுறாங்க, அதெல்லாம் நினச்சிக்கிட்டு நான் வந்து வீட்டில் ஜாமானெல்லாம் போட்டு உடைச்சேன் கிச்சனில். கணவரோட அந்த மண்டையை போட்டு அளவுக்கு உடச்சிருந்தோம். அந்த அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னு அவங்க சொன்னாங்க. அப்புறம் குழந்தைய பற்றி யாரோ ஒருத்தவங்க ஏதோ பேசிட்டாங்கன்றதுக்காக எனக்கு உடனே இப்பயே குழந்தை பெற்று ஆகணும் அப்படின்ற முடிவெல்லாம் எடுத்தேன் அப்படிலாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் யாரும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. இங்கே எல்லாருக்குமே இருக்கும். நான் ஐ பிலீவ் எல்லாருக்குமே இருக்கும் தான் மோஸ்ட்லி. இந்த மாதிரி பிரச்சனைகள் எனக்கு இல்லையம்மா நம்ம பிரச்சனை. நான் லேடிஸ்க்கு பெண்களை சொல்கிறேன். சொன்னியா? ஜென்ஸுக்கும் இருக்கும். இவங்க வந்து எனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சும்மா சொல்லிட்டு இருப்பாங்க. சரி லைக் ஐயோ பெரிய இருக்கும். பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்க வச்சிருக்கேன். அது இல்லை இல்லை ஜென்ஸும் இங்கே ஏதாவது ஃபேஸ் பண்ணுறது இருக்கும். லைக் ஒய்ஃப் இப்படி இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜென்ஸும் அதுக்குள்ளே இழுக்கப்படுவாங்கல்ல, அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ மெயின்லி வீட்டில் இருக்கிற இந்த லேடிஸ் அண்ட் அவங்க கேங்காக ஃபார்ம் ஆகிற இடம், அதுல எல்லாம் ப்ராப்ளம்ஸ்லாம் எல்லாருக்குமே வந்திருக்கும் தான். ஸோ அதை ஓப்பனாக சொல்கிறதுக்கு ஒரு என்ன சொல்ல தைரியம்னு சொல்கிறதா என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில. அதை ஷேர் பண்ண எனக்கு ஒரு இதே வந்ததில்லை. நான் அந்த வீடியோ பார்த்தோன்னே தான் எனக்கும் தோணுச்சு, ஆமாம் இல்லை இங்கே நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணுறோம் தானே, பண்ணுறோம் தானே, அதை ஷேர் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. குட். என்ன குட்டு, ஏதோ எக்ஸாம் எழுதி வச்ச மாதிரி வந்து மார்க் திருத்தி போட்ட மாதிரி. எனக்குலாம் அப்படி கதை இல்லை, அதனால சரி அவங்க நான் சொல்கிறேன். இன்னொன்று கூட சொல்லியிருக்கேன்ல, இங்கே நம்ம H1Bல வரணும் அப்படின்னா நமக்கு ஒரு மினிமம் சேலரி இருக்கணும். ஆமாம் ஸோ அப்படி தான் இங்கே அது வந்து ஆவரேஜ் அமெரிக்கன் சேலரியை விட அதிகமாக தான் இருக்கும். ஆமாம் $70,000 இருக்கணும். இவ்வளோ இருக்கணும். $75,000 USD. ஆ பட் இங்கே லோக்கல் வாங்குற சேலரி அதோட கம்மி தான். 30,000 வாங்குவாங்க, 20,000 சில பேர் வாங்குவாங்க, 50,000 மாறும். ஸோ நீங்கள் இங்கே வர்றீங்க அப்படின்னாலே யூ ஆர் கோயிங் டு ஏர்ன் சம்திங். கண்டிப்பாக இங்கே இருக்க ஆவரேஜ் அமெரிக்கனை விட நீங்கள் நல்லா தான் ஏர்ன் பண்ணுறீங்க, அப்படி தான் வரீங்க. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசல, அவங்க வந்து அவங்க வீடு வச்சுருக்காங்க, அவங்க பணக்காரவங்க அப்படிலாம் பேசினாங்க. எனக்கு வந்து வீடு வச்சுருக்காங்க பணக்காரவங்களா, லைக் இங்கே வந்து எனக்கு வந்து இட் டசன்ட் மேட்டர்னு தான் தோணுச்சு. ஏன்னா நீ ஒரு குறிப்பிட்ட அளவு காசு சம்பாதிச்சா தான் நீ இங்கே இருக்கவே முடியும். இந்தியன் இங்கே வந்து இருக்கீங்க அப்படின்றப்போ, ஸோ இங்கே வீடு வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு அந்த லோன் பே பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது, நமக்கு தேவை இருக்குது, நம்ம விசா ஸ்டேட்டஸ் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நம்ம வாங்கிக்கலாம். இல்லைன்னா நம்ம வாங்க வேண்டாம், அவ்வளோதானே தவிர நீ இங்கே வீடு வச்சுருந்தா நீங்கள் பணக்காரங்க, வீடு உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் ஏழை, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த புரிதல்லாம் நிறைய பேருக்கு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். லைக் சில பேருக்கு இல்லைன்னு வேணால் சொல்லலாம். அதெல்லாம் கூட இங்கே வந்தும் பார்க்குறாங்க. நீங்கள் வீடு வச்சுருக்காங்க, அவங்க பணக்காரங்க, வீடு இல்லை, ஸோ இவங்க ஃப்ரெண்டாக இருக்கணுமா அவங்க ஃப்ரெண்டாக இருக்கணுமான்னு யோசிக்கிற மக்களும் இங்கே இருக்காங்க. இது பேசிக்காக இந்தியன் மென்டாலிட்டி. ஸோ அது இங்கேயும் ஃபாலோ ஆகுது. அந்த மாதிரிலாம் கூட இருக்குது இங்கே. அப்படிலாம் இருக்க தேவையில்லை. அதெல்லாம் தான் சொல்லணும்னு நினச்சேன். நான் சொன்ன அந்த பாட்காஸ்ட் மூலமாக பாடம் எடுத்துகிட்டு இருக்கா யூஸ் மக்களுக்கு. பாடம்லாம் எடுக்கல, இல்லை இப்படியெல்லாம் இருக்குன்றத சொன்னேன், அவ்வளோதான். ஓகே. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில்.
என்ன சொல்ல, இது வந்து நம்ம இதுக்குள்ளே சிக்கியிருக்கோன்றதே தெரியாமல் ரொம்ப போய் மண்டையை உடைச்சிட்டு குழம்பிட்டு நம்ம வேறு சில முடிவுகள் எடுக்கிறதெல்லாம் கூட ஆகுது. லைக் இங்கேயே ஒருத்தவங்க லாஸ்ட் இயர்னு நினைக்கிறேன், இந்தியன் தான், இந்த மாதிரி வீடு வாங்கிட்டாங்க. பட் அவங்களுக்கு வேலை போயிருச்சு. வேலை போயிருச்சுன்றப்போ அவங்க அந்த லோன் ரீபே பண்ண முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாதுன்றப்போ குழந்தைய அதான் இது இவ்வளோ நான் சொன்னேன்ல அந்த கேசஸ் மாதிரி குழந்தை ஒய்ஃபு எல்லாரையும் கொண்டுட்டு தானும் செத்துடலான்னு அவர் முடிவெடுத்துட்டாரு. ஸோ குழந்தைய கொண்டுட்டாரு, அது மாட்டிட்டாரு. அப்பயே அவங்க 911 கால் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், நியர்பையில் இருக்கவங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் ஜெயிலில் போட்டாங்க அவரை. அதான் இந்த மாதிரி வீடு வாங்கி ஒரு இக்கட்டான சூழ்நிலை, திடீர்னு இங்கே வேலை போகலாம், அண்ட் விசா ஸ்டேட்டஸ்லாம் இங்கே இருக்குது, நீ இவ்வளோ வருஷம்தான் இருக்கணும், கரெக்டாக அந்த எக்ஸ்டென்ஷன் அப்போது ஊருக்கு போயிட்டு வர மாதிரிலாம் சில பேருக்கு சுச்சுவேஷன் வரும், இதெல்லாம் வேறு இருக்கும். இது எதுவுமே எனக்கு புரியாது. நான் வந்த புதுசில் ஏதோ ஒரு இடத்துக்கு இந்த மாதிரி ஒரு பர்த்டேக்கு போகையில் அவங்க அங்கே இருக்க லேடிஸ் அவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட்ஸ் தான் வந்து H1Bயில் வந்திருக்காங்க, பட் ஒய்ஃப் வந்து H4 டிபெண்ட்டாக இருக்கவங்க அதை பற்றி அவ்வளோ சீரியஸாக பேசுகிறாங்க. எனக்கு வந்து ஐயோ இதை பற்றி ஒன்றுமே நமக்கு தெரியலையே, ஒருவேளை நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணுமோ அப்படி சொல்லி அப்போ யோசித்தேன். அப்புறம் நான் தெரிஞ்சு வச்சுக்கல, அதை தெரிஞ்சு வச்சு என்ன பண்ண போகிறோன்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஸோ விட்டுட்டேன். இதெல்லாமும் இங்கே இருக்குது. குட். ஸோ அதான் இது. அண்டு இங்கேன்னு இல்லை, நீங்கள் எந்த கண்ட்ரி வெளியில் இருந்தாலுமே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரெஷர் உங்கள் மேலே பில்ட் ஆகும். லைக் எக்ஸ்ட்ரா ஒரு பியர் ப்ரெஷரும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும், அல்லது எக்ஸ்ட்ரான்னு சொல்ல முடியாது, லைக் வேறு விதமான இந்தியாவில் இருக்கிறது இல்லாமல் வேறு விதமான விஷயங்கள்லாம் நீங்கள் இங்கே ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அதை ஹேண்டில் பண்ண தெரியணும். அண்ட் இந்தியாவில் இருந்தாலுமே நீங்கள் எங்கே இருந்தாலுமே உலகத்தில் எங்கே இருந்தாலுமே மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். அது அஃபெக்ட் ஆகுதுன்னே தெரியாமல் நம்ம நிறைய நேரங்களில் அதுக்குள்ளே சிக்கி வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அதெல்லாம் தான் நியூ ஏஜ் ப்ராப்ளமா, அந்த மாதிரி இருக்குது. இப்போது நமக்கு வந்து ஃபினான்ஷியலி நம்ம நிறைய பேர் வந்துட்டோம் தான். ஒரு முதல் பட்டதாரியாக படித்து வந்து ஒரு ஐடிக்குள்ளேயோ இல்லை வேறு எதுக்குள்ளேயோ வேலை பார்த்து ஓரளவுக்கு ஃபினான்ஷியலி கொஞ்சம் ஸ்டேபிள் ஆக ஆரம்பிச்சிட்டோம். பட் இந்த விஷயங்கள் வந்து நமக்கு நிறைய பேர் பாதிக்கப்படுறோம் இதனால. ஸோ கரெக்ட், அதுதான் நாங்கள் இந்த பாட்காஸ்ட்டில் பேசணும்னு நினச்சோம். அவங்க பேசவே இல்லை, பக்கத்தில் உட்காந்து கொட்டாய் விட்டுட்டே இருக்காங்க. நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். இல்லை, இந்த பாட்காஸ்ட் எப்படி பேச ஆரம்பிச்சோன்னா நான் நாளைக்கு பேசலான்னு சொன்னேன். இன்னைக்கு எனக்கு பெருசாக பேசுறதுக்கலாம், பட் சொன்னால் வந்து ஃபயர் ஆகி கடற்கடன்னு பாட்காஸ்ட் கூட போட்டு பேச ஆரம்பித்தேன். சரி ஓகே ரெக்கார்ட் பண்ணலாம். இல்லை, நான் பாட்காஸ்ட் போட்டு ஒரு லாங் கேப் ஆயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் நூலக மனிதர்கள்னு ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கேன். சரி அதை படிச்சுட்டு நம்ம ஒரு பாட்காஸ்ட் போடலான்னா அது முடியவே மாட்டேங்குது எனக்கு. இன்னும் 10 சாப்டருக்கு மேலே இருக்குது. சரி இதை பற்றி பேசலான்றது லாஸ்ட் வீக் இந்த நியூஸ் பார்த்தோன்னே தோணுச்சு. பட் பேசணும் சோலோ பாட்காஸ்ட் தான், நான் ஜஸ்ட் ஒரு சைடு ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கேன் இதில். ஆமாம். ஸோ உன்னோட கருத்துக்களை சொல்கிறேன், நான் என்னோட கேட்டுக்கிட்டேன். சரி இவ்வளோ நேரம் சொன்னேன்ல, அதுக்கு ஏதாவது ஒரு கருத்து சொல்லி என் பண்ணுங்க. ஸோ நீங்கள் யூஎஸில் இருக்கீங்க, இந்தியாவில் இருக்கீங்க, எங்கே இருக்கீங்கன்னு பிரச்சனை கிடையாது. உங்கள் மைண்டை கரெக்டாக வச்சுக்கோங்க, அவ்வளோதான் ஒரே மேட்ரு. நீங்கள் இந்தியாவிலேருந்து இங்கே வந்துட்டு இப்போ எல்லாம் சால்வ் ஆகிரும் அப்படிலாம் கிடையாது. இருக்கிற இடத்துல சால்வ் பண்ணாத விஷயத்த நீங்கள் வேறு இடத்துக்கு போய் சால்வ் பண்ண முடியாது. தட்ஸ் கருத்து, வாட்ஸ் ஆர் நான் சேயிங். ஆமாம், உண்மைதான். நம்ம மென்டல் ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும். ஆமாம், நம்ம மென்டலி ஒழுங்காக தான் இருக்கோமா அப்படின்றது நம்ம அப்பப்போ நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். நம்ம கோவப்பட்ட விஷயங்கள், நம்ம இரிட்டேட் ஆகிற விஷயங்கள், அதெல்லாம். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஒரு சைக்கோபேத்தாவோலாம் டொயிங்கன்னு மாற மாட்டோம் யாரும். ஸோ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், இந்த டேயில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், நம்ம பிள்ளைங்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்ம ஃபேமிலிகிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம், அதை ஜஸ்ட் லைக் தட் நம்ம நார்மலாக யோசிச்சு பார்த்தாலே நமக்கே புரியும். நம்ம அந்தளவுக்கு அங்கே கோவப்பட்டிருக்கணுமா, எரிச்சல் ஆகிருக்கணுமா, எரிஞ்சு விழுந்திருக்கணுமா, இரிட்டேட் ஆகிருக்கணுமா, ஏன் இப்படி பண்ணுறோம், இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் அப்பப்போ நம்மளே ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிட்டாலே கொஞ்சம் வெளியே வர முடியும். லைக் நான் அந்த இதெல்லாம் பற்றி பேசியிருக்கோம்ல, மொபைல் அடிக்ஷன், அந்த ஷார்ட்ஸ் பார்க்குறது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று. நம்ம பெரிய பெரிய விஷயங்கள் நடக்கணும்னு இல்லை, சின்ன சின்ன விஷயத்தில் அடிக்ட் ஆகிட்டு கூட நம்ம இந்த மாதிரி பாதிக்கப்படலாம். நான் அதான் சொல்கிறேன்ல, எனக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் யாரோ ஒருத்தவங்க ஏதோ என்னை சொல்லிட்டாங்க, அவங்க பேர் கூட இப்போ எனக்கு மறந்து போச்சு. ஆனால் ஏதோ சொல்லிட்டாங்கன்றது, என்ன சொன்னாங்கன்றதும் மறந்துருச்சு. ஆனால் சொல்லிட்டாங்கன்னு என் மைண்டில் இருந்துகிட்டே இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் தேவையா, இதுக்கும் என் வாழ்க்கைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றதெல்லாம் நம்ம அப்பப்போ அனலைஸ் பண்ணி நம்ம மண்டையிலேருந்து களைஞ்சி எடுத்துட்டோம்னாலே கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம்.
ஸோ அதுதான் நான் மெயினாக சொல்லணும்னு நினைக்கிறது. அண்டு மணி கண்டிப்பாக தேவை தான். மணி வந்து தேவையில்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக தேவை, நம்ம சம்பாதிக்கணும், எல்லாமே முக்கியம்தான். பட் அது மட்டுமே தான், அது வந்துருச்சுன்னா எல்லாமே சரியாயிருச்சுன்றது கிடையாது. நம்ம சம்பாதிச்சதுக்கப்புறமும் நம்ம மைண்டு ஸ்டெபிலிட்டி ஒன்று வேணும். அது இல்லைன்னா நம்ம எவ்வளோ சம்பாதிச்சும் நம்ம கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்போம். லைக் ஃபினான்ஷியலி கஷ்டப்படுறது வேறு, மைண்ட் லெவலில் ஒரு மென்டலி ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் கஷ்டப்படுறது வேறு. ஸோ அந்த இது நமக்கு இருக்கும். ஸோ நம்மளுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்து, மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப 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 முக்கியம். அதுக்கு நம்ம என்ன பாத்வே வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஸ்பிரிச்சுவலாக இருக்கலாம். சில பேர் வந்து இந்த புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி அதிலேருந்து புரிஞ்சுக்கலாம். எனக்கு வந்து இந்த புக்ஸ் தான் நிறைய புரிய வச்சதுன்னு நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் ஒரு இந்தியன் ஒருத்தவங்க, விழுப்புரம் ஒருத்தவங்க எழுதின ஒரு புக்கு தான் நான் என்ன புக்குன்னு நான் மறந்துட்டேன். வீட்டில் கூட இருக்குது. நான் வாங்கி படித்தேன் அந்த புக்கு. லைக் சைக்காலஜி பற்றி, அவங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட், அவங்க எழுதியிருந்தாங்க மென்டல் ஹெல்த்தை பற்றி. ஸோ அந்த புக்கு மாதிரி நான் ஒவ்வொரு புக்காக தேடி தேடி படிக்க ஆரம்பித்தேன். அதெல்லாம் நிறைய ஒரு புரிதலை ஏற்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும். எனக்கு ஆக்சுவலி புக்ஸ் எல்லாம் இந்த பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம், புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் புரியவே ஆரம்பிச்சுது. ஸோ உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டாக இருக்குது, அதை நோக்கி நீங்கள் போகணும். லைக் அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும். கண்டிப்பாக. சூப்பர். ஸோ இது சொல்கிறதுக்கு தான் இங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த பாட்காஸ்ட். நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லை, நன்றி, வணக்கம். இவங்க தூங்கணும், எல்லாம் போங்க அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பாட்காஸ்ட் எப்படி இருந்ததுன்றதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள் அண்டு ரேட்டிங் கொடுங்க. ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தாலும் எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் டிஎம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.